தேர்தல் என்கின்ற ஒரு தேர்தல் வந்தபொழுது அனைவருமாய் ஒன்றிணைந்து ஐயா அவர்களை தெரிவு செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு அமைதி புரட்சி ஆற்காட்டுத்துறை திருச்சபை முழுவதுமாக உலாவி வந்ததை நாம் அனைவரும் அறிவோம். ஒருவேளை என்னுடைய நிலைப்பாடு கிட்டத்தட்ட 5 ஆண்டுகள் இந்த இல்லத்தில் நான் வந்து நின்று தேநீர் அருந்தி ஒரு குடும்ப உறுப்பினராக இருந்து கடந்த காலங்களை எல்லாம் நினைத்து பார்க்கிறேன். சற்றேறக்குறைய 5 ஆண்டுகள் நிறைவடைந்தது. ஒருவேளை அண்ணனுக்கும் எனக்கும் தொலைபேசியில் கூட தொடர்பு இல்லை. ஆனால் ஒரு நாள் தொலைபேசி அழைப்பு, வீட்டுக்கு வெளியிலே இருந்து பேசுகிறார். பிரேம், ஒன்றை நான் ஓட்டு கேட்க வரல, ஜெபம் செய்து விட்டு செல்கிறேன், அவ்வளோதான். வந்தார், ஜெபித்தார், அடுத்த வினாடி சென்று விட்டார். ஆனால் உள்ளுக்குள்ளே எனக்கு ஒரு உறுத்தல். 3 ஆண்டுகள் மத்திய நிர்வாகியாக இருக்கின்ற பொழுது அவரால் அநேக நன்மைகளை விருத்தாச்சலம் குருசேகரம் அடைந்திருக்கிறது. நானும் அதில் ஒருவன். ஆனால் இந்த சூழ்நிலையிலே நான் நிர்வாகத்தோடு சென்ற பிறகு ஜெபம் பண்ணிட்டு போயிடுறப்பா, அவன்கிட்ட அரசியல் பேசலை என்று சொல்லுகிறாரே என்று சொல்லி நானும் எதுவும் பேசல. ஐயா அவர்கள் ஜெபித்து சென்று விட்டார்கள். பயணித்து தான் கொண்டிருந்தேன். பேராயர் தேர்தல் என்று ஒன்று வந்தது. அப்பொழுதும் நான் பல்வேறு கூட்டங்களிலே ஒருவேளை நிர்வாகத்தோடு இணைந்து இதற்கு முன்னதாக இருந்த பேராயரோடு தான் இணைந்து சென்று கொண்டிருந்தேன். ஆனால் ஒருவேளை அடிக்கடி என் காதிலே ஒலித்து கொண்டிருந்த ஒன்று, ஒற்றை ஓட்டு தானே, பிரேம்லாம் தேவையில்லை, இது தேவையில்லை அப்படின்ற ஒரு செய்தியால் ஒருவேளை அந்த பிளானிங் கமிட்டிலாம் நான் இருந்திருக்க மாட்டேன். ஆனாலும் நிர்வாகத்தோடு இருந்த ஒரு காரணத்தினாலே சென்று கொண்டிருந்தேன். அப்பொழுது என்னை முதலாவது அழைத்து என்னிடத்தில் வாக்கு கேட்டவர் விருத்தாச்சலம் குருசேகரத்துடைய பிசி செயலாளர் திரு இம்மானுவேல் அண்ணன் அவர்கள். பிரேம், குருசேகர குழு மீட்டிங் முடிஞ்சது, வெளியிலே நின்றார். பிரேம், பால்மாஸ் அண்ணன் ஓட்டு போடணும் என்று சொன்னார்கள். நான் எதுவும் சொல்லலை. நான் ஒரு பக்கம் இருக்கிறேன்னா அப்படியே போயிட்டுருக்கட்டுமே அப்படின்னு சொன்னேன். முடிவெடுக்கவில்லை. அதற்கு பிறகு தொடர்ந்து ஒருவேளை பல்வேறு கூட்டங்களிலே எனக்கு அழைப்பு இல்லை. சரியான ஒரு மேல்நிலைப் பள்ளி தலைமை ஆசிரியருக்குரிய அங்கீகாரம் அங்கே இல்லை என்கின்ற பொழுது சற்று இந்த பேராயர் தேர்தலில் ஈடுபடாமல் அமைதியாக இருக்கலாம் நினைத்து கொண்டிருந்தேன். அப்போ 2 முடிவுகள் 2 பேரால் எடுக்க வேண்டியதாகிடுச்சு. ஒன்று, லுத்தரன் குரலில் என்னை பற்றி ஒரு பதிவு போட்டு விட்டார். அடுத்தது, பிரேம் சார், நீங்கள் எங்கே வேணாலும் ஓட்டு போட்டுங்க, ஆனால் இன்னமும் நீங்கள் முதுகெலும்பு இல்லாமல் இருந்தால் கடைசி வரை நீங்கள் இப்படி தான் இருக்கணும், ஒரு தலைமைத்துவத்துக்கு வர முடியாது, தயவு செய்து வெளியிலே வாருங்கள் என்று சொன்னார்கள். அதை யோசித்து கொண்டிருந்தேன். அடுத்ததாக என்னோடு 20 ஆண்டுகளுக்கு மேலே இருக்கின்ற ஜெயக்குமார், ரிச்சர்ட் வினோத் ஜெயக்குமார், அந்த தகவல் தொழில்நுட்பத்துறையில் இருக்கிறவர். அவர், அண்ணா என்ன நீங்கள் பாட்டில் பேராயிட்டு போய் என்னை கூட்டு போக மாட்டேன்றீங்க அப்படின்னார். ஏன்ப்பா, எனக்கே அழைப்பு இல்லை, நானே சும்மா ஓடின்னு இருக்கிறேன், இதில் உடனேங்க நான் கூட்டு போகிறது அப்படின்னேன். அப்போனா நான் பால்மாசனோட போட்டானார். சரி போப்பான்ட்டேன். இதான் சமயம்னு சொல்லிட்டு ஜெயக்குமார் திடீர்னு போட்டு வீடியோ போட்டு ஐயா அவர்கள் இருக்கிறார் என்று போட்டு விட்டார். நான் பெங்களூரில் இருக்கிறேன். திரும்ப வந்து அழைத்து பேசினேன். இல்லைண்ணா, அண்ணன் வீட்டில் நம்ம நிறையா பண்ணுறோம், குரலே கெளித்தா அம்மா இன்பத்திட்ட சொல்லி பிரேம் அண்ணன் ஒரு ஓட்டு போட சொல்லுங்கள் அப்படின்னு ஏசா சந்திரசேகர் என்று பேசுவதற்கு தயக்கம். இப்படி பல்வேறு இடங்களிலே சொன்னாலும் ஐயா அவர்களை பொறுத்தவரை ஒரு வார்த்தை கூட பிரேம் என் கூட வா ஓட்டு போடு என்று கேட்கவில்லை. கிட்டத்தட்ட 25 ஆண்டுகளுக்கு மேலே கூட பழகிய நண்பர் அப்படின்ற உறவு இருந்த ஜேஆர் மோகன் 3 ஆண்டுகள் என்னோடு கூட எந்த விதமான தொடர்பும் இல்லாமல் தான் இருந்தார். இப்போ அந்த ஒரு நான் வந்து அவருக்கு தெரியாது, அவர் வந்து எனக்கு தெரியாது, அப்படித்தான் இருந்தோம். ஜெயக்குமார் அங்கே போனதுக்கு பிறகு, அண்ணனோட வந்த பிறகு என்னுடைய நம்பகத்தன்மை இன்னும் பின்னோக்கி சென்று கொண்டிருந்தது. பார்த்தேன், லுத்தரன் குரல் ஒரு பக்கம், பிரேம் சார் புறப்பட்டு வாங்க அப்படின்ற பக்கம் ஒரு பக்கம், போதகர்கள். ஆனால் அண்ணனை பொறுத்தவரை, பிரேம் நீ நிர்வாகத்தில் இருக்கிற, நீ மாட்டில் இரு, வாக்கு என்று ஒன்று கேட்கவே இல்லை. ஆனால் நானாகத்தான் வெளியிலே வந்தேன். வந்ததற்கு பிறகு கூட அமைதி காத்தேன். அப்பொழுதும் என்னுடைய நிலைப்பாட்டில் மாற்றம் என்று தான் போட்டிருந்தேனே தவிர அண்ணன் அவர்களுக்கு ஆதரவு எதுவுமே போடல. ஆனால் ஜெயக்குமார் வந்து அண்ணனுடைய போஸ்ட் போட்டு அண்ணன் அவர்களை ஆதரிப்பதாக ஒரு பதிவு போட்டார். அந்த நாள் இரவிலே 21 போதகர்கள், 13 தலைமை ஆசிரியர்கள் மாத்திரமல்ல, ராஜன், இன்பம், நம்ம கூட இருக்கிற அத்தனை பேரும் வாங்க, தேவதாஸ் உட்பட எல்லாம் வாங்க, இது தளபதி மாதிரி ஆட்டாப்ல என்னுடைய அன்பு தம்பி. அங்கே ஒன்று 2 டெக்லஸும் சரி, ஆனால் அந்த ஐசியும் சரி, நாங்கள் அங்கே ஓட்டு வச்சுக்கிறோம், இங்கே ஓட்டு வச்சுக்கிறோம். பார்த்தால்
எல்லா பகுதிகளிலிருந்தும் நான் ஓட்டை கொண்டு வரேன். பிரேம்குமார் சாருக்கு இல்லீகல் இல்லை என்றாலும் பெண்ணாடம், அப்போ ஜார்ஜுக்கு இல்லீகல் இல்லைனாலும் பெண்ணாடம், தொழுதூர், எஸ்ஏ பாஸ்கருக்கு பார்த்தீங்கன்னா தொழுதூர், இப்படி எல்லாத்தையும் கூட்டி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 65 ஓட்டுகளுக்கு மேல் இவர்களை சார்ந்து இங்கே இருக்கின்றவர்களுக்கு தொடர்புடைய இருக்குது. சென்னையிலேருந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாக்கம் வரலையும் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா பெரும்பாக்கம் எங்களையும் அழைச்சிட்டு போங்க என்று சொல்லக்கூடிய குருதேகர குழு இருந்தார்கள். இப்படிப்பட்ட நிலையில் அமைதி காத்தேன். அந்த ஐயா அவர்கள் நாமினேஷன் பண்ணும்போது நானும் இம்மானுவேலும் வந்தேன். அன்றைக்கு தான் என்னுடைய அரசியல் வாழ்க்கையிலே கிட்டத்தட்ட 55 ஆண்டுகளிலே நானும் இம்மானுவேலனும் முதலாய் ஒரே காரில் பயணித்தது. அந்த கூடுகையில் தான் நானும் முன்னாள் செயலாளர் பி ஏசையான் ஐயா அவர்களும் முதல் அரசியல் கூடுகையிலே ஒன்றாய் உட்கார்ந்து, இதெல்லாம் எங்களுக்குள்ளுக்குள்ள ஒரு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தியது. அதோடு மாத்திரமல்ல, அருமையான உடன்பிறவா சகோதரர் ஜான் கட்டிப்பிடிச்சு அழுது, பிரேம் வந்துட்டீங்க நம்ம ஜெயிச்சிடலானார். ஜெயகரன் ஐயர் கட்டிப்பிடிச்சி, மேல்நிலை தலைமை ஆசிரியர் வந்துட்டார். இந்த பக்கம் முரளி கிறிஸ்டியான் கட்டிப்பிடிச்சி, சார் நீங்கள் வந்துட்டீங்க. ஒற்றை ஓட்டு என்று உதாசீனப்படுத்தின என்னை இத்தனை போதகர்களும் இத்தனை பேர் கட்டிப்பிடிச்சி நீங்கள் வந்துட்டு ஜெயிச்சிடலான்னு சொன்ன உடனே எனக்குள் ஏற்பட்ட அந்த மகிழ்ச்சி, என்னுடைய தாய் வீட்டுக்கு திரும்பியது போன்று நினைத்தேன். இந்த வீட்டிலே 5 ஆண்டுகளுக்கு பிறகு நிற்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். எப்படியாவது எடுத்த காரியத்தை முடித்துவிட வேண்டும் என்று இவர்களோடு ஒரு உரையாடல் நிகழ்த்தினேன். பல்வேறு தரப்பிலிருந்து நான் எதிர்பார்க்காத அளவிற்கு பூகம்பம் அங்கே வெடித்து கொண்டிருப்பதை அநேகர் அங்கிருந்து சொல்லிக் கொண்டிருந்தார்கள். கிட்டத்தட்ட கடந்த 6 ஆண்டு காலமாய் அங்கே இருக்கின்ற குமுறல்களை, என்னோடு கூட அதிருப்திகளை பகிர்ந்து கொண்டவர்கள் வெளிப்படையாய் பேச ஆரம்பித்தனர். அவருடைய பெயர்களை எல்லாம் பட்டியலிட்டால் நன்றாக இருக்காது. அரசியல் நாகரிகம் கருதி அவற்றையெல்லாம் வெளியிடவில்லை. இன்று அவர்களை அழைத்தும் வரவில்லை. ஆனாலும் அவருடைய பேரன்பு ஐயாவுடைய மனதிலே இருந்தது, உணர முடிந்தது. குறிப்பாக என்கிட்ட கேட்டது, சார் பிளாக் பேண்ட் ஒயிட் ஷர்ட் தான் போட்டு வருவேன், தப்பாக எடுத்துக்கூடாது. அவங்க கொடுக்குற கேப் தான் போட்டு வருவேன், தப்பாக எடுத்துக்கூடாது. நான் ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன், நீ எதை வேண்டுமானாலும் போட்டுக்கொள், ஐயா உன் மனதில் இருக்கிறார் அல்லவா? இருக்கிறார், ஓட்டை மட்டும் செலுத்துகின்றேன். அப்படியாய் பல, நான் கொஞ்சம் தான், இது ஒரு துரும்பு. இன்னும் சொல்லப்போனால் ஒற்றை ஓட்டோடு சில ஜீரோக்கள் இங்கிருந்து சேர்ந்தது தான். ஆனால் 300க்கும் மேற்பட்ட அதிருப்தியாளர்கள் அங்கு இருந்து ஐயா அவர்களை ஆதரித்தார்கள் என்று சொன்னால் அவர் மீது கொண்ட நம்பிக்கை, அவர் மீது கொண்ட ஒரு பற்று. ஆனால் ஏதோ ஒரு தயக்கத்தின் நிமித்தமாகவோ அல்லது பயத்தின் நிமித்தமாகவோ அங்கே இருந்தாலும் கூட அவருடைய உள்ளுணர்வு ஐயா அவர்களை ஆதரிக்க வேண்டும், புரட்சி செய்ய வேண்டும். ஐயா அவர்கள் போராட்டக்காரர், கண்டிப்பாக திருச்சபைக்கு நியாயம் கிடைக்கும் என்று அநேக மக்கள் ஆதரவு கொடுத்து இன்று ஐயா அவர்களை பேராயராக ஆக்கியிருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களை எனக்கு இனி எதுவும் தேவையில்லை. அவர்களை தலைமை ஆசிரியர் ஆகிவிட்டேன். இனி என் குடும்பத்தில் யாருக்கும் எந்த விதமான போஸ்டிங் போடலை, ராஜன் எதுவும் வாங்க போகிறதில்லை, அல்லது மோகன் வீட்டு சார் எதுவும் வாங்கிக்க போகிறதில்ல. இங்கே இருக்கின்ற யாரும் எந்த தேவையையும் நம்பி ஐயா இடத்தில் நாங்கள் வரவில்லை. உள்ளான அன்போடு வந்திருக்கிறோம். ஐயா அவர்கள் ஒருவேளை தோல்வி அடைந்திருந்தால் என்னெல்லாம் எனக்கு நடந்திருக்கும்னு யோசித்து அத்தனை தாண்டித்தான் நான் வெளியிலே வந்தேன். ஆனால் கடவுள் அவரோடு கூட இருந்தார் என்பதை நான் அன்று அவர்கள் எல்லாம் அந்த அழுகையை பார்த்து, குறிப்பாக ஜானா திருப்பி நான் நினச்சி பார்க்குறேன். ஜானுடைய கண்ணீர், ஜெயகரன் ஐயர், முரளி கிருஷ்ணன் ஐயர்கள்லாம் கட்டி பிடிச்சதை பார்த்தா அந்த 5 ஆண்டுகள் எனக்கு கிடைக்காத மகிழ்ச்சி அந்த நாளிலே நாமினேஷனில் கிடைச்சது. அன்றைக்கு முடிவு செய்தேன், தொடர்ந்து இரவு பகலாய் கண் ஆப்ரேஷன் பண்ணினாலும் பரவாயில்ல, இன்சுலின் போடலாலும் பரவாயில்ல, உடல் கெட்டாலும் பரவாயில்லை, ஐயா அவர்கள் அழைத்தாலும் அழைக்காவிட்டாலும் தொடர் பயணமாய் இம்மானுவேல்கிட்ட சொல்லிட்டு நாம் வாக்கு சேகரிப்பில் செல்ல வேண்டும் என்று சொல்லி இம்மானுவேல்கிட்ட சொல்லிவிடுவோம், ஆனால் இங்கேன்னு சொல்லிட்டு மிகப்பெரிய வெற்றியை ஐயா அவர்கள் அடைந்திருக்கிறார்கள். நம் அனைவரின் சார்பாகவும் அந்த மகிழ்ச்சி, அந்த வெளிப்பாடு, ஐயா அவர்கள் திருச்சபைக்கு ஆற்றப்போகின்ற பணிகளை நினைத்து பாராட்டி நம்முடைய அன்பான மலர் மாலையை நம்முடைய உள்ளங்களிலிருந்து அவருக்கு செலுத்துவோம். ஒருவேளை இதை என்னுடைய இதயத்தின்